ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. ரொம்ப பெட் எனக்கு 6 இயர்ஸா நான் அனுப்பிச்சிருக்கிறேங்க. குட்டி கடிக்கிறதோ சத்தம் போடுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நோ அப்படின்னா அப்படியே பேசாம இருந்துப்பாங்க. டாக்கி கம் பா மாட்டோம். சிட் சிட் எப்படி சொன்னாலும் கேக்குறாங்க. சிட் அப் 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 அப். சூப்பரா பண்ணுது. குட் குட் பாய். உங்களை ஏறானாலும் எனக்கு ஸ்மாலர் பிரீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மியூசிக் ஜூஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த வாட்டி 2 அட் அ டைம்ல குட்டி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அனுப்புறேங்க. மந்த்லி ஹீட் வருமான்னு கேட்பாங்க. காஸ்ட்லியான்னு கேட்கறாங்க. ஃபுட்டு தான் போடணுமா இந்த ஃபுட்டு தான் போடணுமான்னு கேட்கறாங்க. 16 இயர்ஸ் லைஃப்னு சொல்றாங்க. ஏசி வச்சு தான் வளர்க்கணுங்கிறது இல்ல. பிறந்ததுல இருந்து மெயின்டெனன்ஸ் எப்படிங்க, அது அடல்ட் ஆகிற வரைக்கும் எப்படி மினிமம் எவ்வளவு டேஸ்ல நம்ம கொடுப்போம். நிறைய பேர் வந்து மேல் எடுக்கலாமா ஃபீமேல் எடுக்கலாம், யார் என்ன எடுக்கலாம், யார் இவ்வளவு இருக்கு, ஹேர் ஃபால் இருக்குமா பாருங்க, பப்பி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்பப்ப என்ன கொடுக்கணும் கேட்டாலும் சொல்லுவேங்க. என்கிட்ட குட்டி எடுக்கலினாலும் சொல்லுவேன். வீட்டுல லோன்லியா இருப்பீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா அழகான பிரீட் வாங்கி வச்சுட்டா சேஃப் கார்டா இருப்பாங்க, பர்சனல் இதாவும் இருப்பாங்க. இருக்கிற பப்பீஸ் உங்களுக்கு காட்டுறோம், பிரைஸோட உங்களுக்கு சொல்றோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் நம்ம சேனலை பார்த்தா அது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான டேஸ்ல எடுத்துருக்கோம். அதுலேயும் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த சேனல்ல 2 வீடியோஸ் பண்ணி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த டைம் பார்த்தோம்னா நிறைய பப்பீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்ககிட்ட வந்து சிஜு பிரீட் முன்னாடி பார்த்தது தெரியும். ஸோ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். புதுசாக பசங்களுக்கு என்ன டீட்டெயிலாக கேட்கலாம். அம்மா வணக்கங்க. வணக்கங்க. சொல்லுங்க நம்ம பேரு, நம்ம சேனல் பத்தி. பேர் மிஸ்ஸஸ் பர்வதம் ராமசாமி, ஈரோடு இளையபாளையம். கிட்ஸ்னஸ் பிளே ஸ்கூல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 20 இயர்ஸா. உங்களோட மட்டும்தான் இருக்கிறேன். அடல்ட் 3 பேர் இருக்காங்க. ஒரு மேல் 2 ஃபீமேல் இருக்காங்க. எனக்கு இப்போ 7 இயர்ஸ் முடிஞ்சு ஜூன் வந்தா 8th பர்த்டே, 7th பர்த்டே ஆகுறாங்க. சில்கி வந்து 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஃபீமேல் ஒரு மேல் இருக்கு, 3 அடல்ட் இருக்கு. ஸோ உங்களோட பப்பீஸ் இருக்கு, ஒரு 10 பப்பீஸ் இருக்கு. இவங்க 2 பேருக்கு சூப்பரான குவாலிட்டியான பப்பீஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். இப்போ நம்ம பார்க்குற பப்பி இப்போ இருக்கிறது ஓகே. சப்போஸ் ஃபியூச்சர்ல வருது அப்படின்னா கால் பண்ணா நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எங்கிட்ட வாங்கணும் எல்லாம் இருக்கு. அர்ஜென்ட்டா ஒரு பர்த்டே பண்ணணும், ஏதாவது வாங்கி கொடுங்கன்னா அதோட குவாலிட்டி தெரிஞ்சா மட்டும் நான் அட்ரஸ் சொல்லி கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு சொல்லிடுறேன். 6 இயர்ஸா நான் அனுப்பிச்சிருக்கிறேங்க குட்டி. நான் டைரக்டா கொடுத்துட்டு இருக்கிறதுனால மோஸ்ட்லி எனக்கு வந்து குட்டி எல்லாம் எங்க இருக்குதுன்னு தெரியும். இந்த வாட்டி 2 அட் அ டைம்ல டேஸ் கேப்ல 2 பேரும் குட்டி போட்டிருக்காங்க. 10 குட்டி இருக்கு. அனுப்புறேங்க. எல்லாம் கூட அனுப்புறோம். ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க 3 பேருமே. இவன் வந்து ரொம்ப பெட் எனக்கு. ஓகே, சிஜு பிரீட் வந்து இதோட ஆரிஜின் பத்தி சொல்லிருங்க. ரெண்டாவது இதுல யாரெல்லாம் வளர்த்தலாம்? ஆரிஜின் கேட்டீங்கன்னா இது வந்து சைனா பிரீட்னு சொல்றாங்க. அதனால குளிர் எவ்வளவும் தாங்கிக்கும். ஏசி வச்சு தான் வளர்க்கணுங்கிறது இல்ல. ஏர் சர்க்குலேஷன் ஃபேன் இருந்தா போதும். இண்டோர் டாக் தான் இது. கடிக்கிறதோ சத்தம் போடுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பிளாட்லயும் வச்சு வளர்த்தலாம். ஹவுஸ் ஓனர்ஸ் இப்ப நெய்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ரொம்ப காஸ்ட்லியான்னு கேக்குறாங்க. இந்த ஃபுட்டு தான் போடணுமா இந்த ஃபுட்டு தான் போடணுமா கேக்குறாங்க. அப்படி இல்ல, நீங்க வந்து உப்பு அதிகம் இல்லாம உப்பே இல்லாம நீங்க வந்து ஹோம் ஃபுட்டே போட்டு பழக்கிடலாம். டே வந்து நான் ராயல் கேன் லைக் தட் போடுறேன்னா இப்ப எங்காவது போயிட்டு வந்துட்டோம்னா நம்மளால செய்ய முடியாதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறதுக்காக ரா ஃபுட் போடுறேன். மற்றபடி வீட்டு ஃபுட்டே போடுறேங்க. நான் இதே பழகிட்டா ஓகே. இவங்கெல்லாம் நான்வெஜ் என்ன குட்டி போடுறாங்க எல்லாம் ரொம்ப விரும்பி டெய்லி சிக்கன் போட்டாலும் சாப்பிடுவா. இவருக்கு தயிர் சாதம் நெய் சாதம் ரொம்ப பிடிக்கும். 16 இயர்ஸ் லைஃப்னு சொல்றாங்க. பட் அது நம்ம கையில இல்லைங்க. நமக்கு 100ங்கிறாங்க. அது மாதிரி எல்லாரும் 100 இருக்கிறது இல்ல. எல்லாம் வளர்த்துனாங்கன்னா 12, 13, 14 இயர்ஸ் இருக்கலாம். சிஜூஸ் வந்து ஒரு ஸ்மால் பிரீட் தாங்க. எவ்வளவு இயர் ஆனாலும் எனக்கு ஸ்மாலர் பிரீட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மியூசிக் ஜூஸ் நீங்க சூஸ் பண்ணலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் இவ்வளவு இருக்கு. எல்லாரும் ஒரு கேட்பாங்க ஹேர் ஃபால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத பத்தி அப்படி இருக்காதுங்க. ஒன் டைம் 5 மினிட்ஸ் ஒரு கூம் பண்ணி விட்டுட்டா போதும். இல்ல உங்களுக்கு முடி இவ்வளவு வேண்டாம்னா ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். நிறைய ஹேர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஹேரை வந்து இந்த மாதிரி வளர்த்து இந்த மாதிரி சடலாம் போட்டு வச்சுக்கலாம். நீங்க க்ரூம் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பப்பியில எப்படி இருக்கோ அந்த மாதிரியே நீங்க மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பெருசானாலும் அப்படியே தான் இருப்பாங்க. இது ஒபே பண்றதுல எப்படி நோ அப்படின்னா அப்படியே பேசாம இருந்துப்பாங்க. நிறைய பேர் வந்து மேல் எடுக்கலாமா ஃபீமேல் எடுக்கலாம்னு கன்ஃபியூஷனா இருப்பாங்க. யார் என்ன எடுக்கலாம்? மேல் எடுத்துக்கலாம். வீட்டுல குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கலாம். ஆமாங்க, அது ரொம்ப அட்டாச்சா இருக்கும். கொஞ்சம் ஒபீடியன்ட்டா இருக்கும். எல்லாரும் கேட்க மந்த்லி ஹீட் வருமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. 6 months to 7 months ஒருக்கா தான் ஹீட் வரும். ஃபர்ஸ்ட் ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஹீட் வேணா மேட்டிங் பண்ணி குட்டி போட வைக்கலாம். அப்புறம் இன்ஜெக்ஷன் மட்டும் கரெக்டா போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மினிமம் எவ்வளவு டேஸ்ல நம்ம கொடுப்போம்? 40 days. பிறந்ததுல இருந்து மெயின்டெனன்ஸ் எப்படிங்க, அது அடல்ட் ஆகுற வரைக்கும் எப்படி வேக்சினேஷன் அண்ட் இந்த டிவார்மிங்? குட்டி பிறந்த உடனே 15th டேல டிவார்ம் வந்து 15 நாள்ல பண்ணுவாங்க. அதனால ரெண்டு வீக் டிவார்ம் நாங்க கொடுத்துருவோம். 3 months வரைக்கும் 15 days ஒன்ஸ் டிவார்ம் கொடுக்கணும். 3
மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து 1 மந்த்க்கு ஒரு தடவை டிவாம் கொஞ்சம் அடல்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து டிவாம் டேப்லெட் கொடுக்கணும். வேக்சினேஷன் வந்து டாக்குக்கு 9-in-1 போடுறாங்க. எங்க டாக்டர் வந்து 7-in-1 இது கரெக்டாரு. இன்ஜெக்ஷன் போட்டதுக்காக சாப்பாடு பத்தியமா அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு எப்பப்ப என்ன கொடுக்கணும் கேட்டாலும் சொல்லுவேனுங்க. என்கிட்ட குட்டி எடுக்கலினாலும் சொல்லுவேன். நம்பர் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஏஜ் பீப்புள் உங்க மாதிரி இருப்பீங்க, வீட்டுல லோன்லியா இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா அழகான பிரீட் வாங்கி வச்சுட்டா சேஃப் கார்டாக இருப்பாங்க, பர்சனல் இதாகவும் இருப்பாங்க. இதுல இருக்கிற பப்பீஸ் உங்களுக்கு காட்டுறோம், அதுல என்னென்ன மேல் என்னென்ன ஃபீமேல் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். பிரைஸோட உங்களுக்கு சொல்றோம் எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இப்போ பப்பீஸ் பார்க்கலாம். இதுல மொத்தம் எத்தனை பப்பிங்க இருக்கு? 10 பப்பி இருக்குங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சில்கி போட்டது 4 பப்பி, இவ கனி போட்டது 6. சும்மா ஒரு 6 days 7 days கேப்ல. அப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டாங்க. 42 days ஆயிடுச்சு. இவங்களாம் 36. அது 6 நாள் வித்தியாசம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கலரு. பாருங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குவாலிட்டி நல்லா ஹேர் நல்லா செல்ஃப் ஈட்டிங் இப்பெல்லாம் எல்லாமே பழக்கிட்டேங்க. தயிர் சாதம், ராயல் கேன் பவுடர் எல்லாருக்கும் அது மிக்ஸ் பண்ணி மார்னிங் இப்போ ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தேன். எல்லாமே கேரட் பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிடுறாங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணி கொடுத்தா சாப்பிடுறாங்க. டயத்துக்கு ஃபுட் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். 40 daysக்கு அப்புறம் கொடுத்தா தாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வளர்த்துறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட மாட்டேங்குது, அது பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே பரவாயில்லைங்க மேடம், எல்லாம் நல்லா பழக்கி கொடுத்துட்டீங்க. பாருங்க பப்பி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஓன் பிரீடு தான் குவாலிட்டியான பப்பீஸ் தர முடியும். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கான்னு சொல்லிட்டு. 5 மேல் 5 ஃபீமேல், 2 மேல் 2 ஃபீமேல். நீ வந்து 3 மேல் 3 ஃபீமேல். மொத்தமா 10ல கரெக்டா 50% வைங்களா. சூப்பர்மா. இப்போ இது என்ன பிரைஸ் ரேஞ்ச் நம்ம சொல்லுவோம்? மேல் ஃபீமேல் 11 அப்படினா மேல் கொடுத்துறலாம், 10னா ஃபீமேல் கொடுத்துறலாம். ஃபீமேல் கொடுத்துறலாம். சூப்பர். இது வந்து 35 கொண்டு வரதுக்கு 2000, 37 வீட்டு அப்பா அந்த ரேட். இவங்க 2 பேரும் 25,000 வாங்கினேன் பெங்களூர்ல. இப்ப ரேட் அப்படியே 20 ஆகி 15 ஆகி அப்படியே வந்துருச்சு. அதனால என்னது இப்படி 10 more than 10 போயிட்டு இருக்குது. ஓகே. இப்போ நம்ம இது வேக்சினேஷன்ல என்ன மாதிரி? வேக்சினேஷன் 45 daysல அவங்க வந்து போட்டு கொடுங்கனாங்கன்னா அதுக்கு பே பண்ணிட்டாங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல நம்ம பண்ணிக்கலாம். இல்ல நாங்க எடுத்து போட்டுக்கிறேன்னா போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா இப்ப தாய்ப்பால் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு 2 நாள் அதிகம் 45 to 57க்குள்ள ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்குள்ள கொடுத்துருவோம். அப்படி இல்ல அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இது இருந்துச்சுன்னா நான் வேக்சின் போட்டு ஜாலியா வச்சுக்குவேன். எப்போ அது வாட்டி எனக்கு வீட்டுல வந்து ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு டாக்டர் இல்லைன்னா. எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இப்ப கொண்டு போனீங்கன்னா டாக்டர் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணா போதும். அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. சோ வீடியோ பிளஸ் ஸ்கிப் பண்ணாம பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இப்போ வந்து பப்பீஸ் நிறைய காமிச்சிங்க. வந்து வாங்கணும் அப்படின்னா நேர்ல வரணுமா இல்ல ஆன்லைன்ல கேட்டா? பஸ்ல அனுப்பிச்சிருங்க. இல்ல நேர்லன்னா இப்ப கோயம்புத்தூர், சேலம், கரூர் இப்படி பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க வந்து ஆனா வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு எந்த பப்பி இருக்குதோ அதாங்க. 10 நாள் கழிச்சு நீங்க வர்றீங்கன்னா அன்னைக்கு எந்த பப்பி தான் நீங்க வந்து வீடியோ கால்ல பார்த்துட்டு போட்டோ போடுவோம், வீடியோ அனுப்புறோம். அப்புறம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிருங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷத்துல இருந்து அது உங்க பப்பி. நீங்க ஒரு 2 வாரம் டைம் இருந்தா கூட 4 நாள் ஒரு வாட்டி ஒரு போட்டோ அனுப்புங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு அதை பார்க்கணும். ஒரு 4 days அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு போட்டோவோ வீடியோவோ அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிருவேன். அப்புறம் பஸ்ல அனுப்பிட்டோம்னா அவங்க பஸ்ல இருந்து எடுத்துன்னு எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருவாங்க. நல்லா நேர்ல வரும்போது இருந்தா ஒன்ஸ் கால் பண்ணிட்டு வாங்க. ஈரோட்ல இருக்காங்க, பழையபாளையம்ங்கிற லொகேஷன். நீங்க கால் பண்ணுங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆல்சோ வந்து ஆன்லைன்ல தான் வேணும் அப்படின்னாலும் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்க எந்த குட்டி வேணும்னு வீடியோ கால்லையோ போட்டோஸ்லயே பார்த்து புக் பண்ணிட்டீங்கன்னா மேல ஃபீமேலான்னு சொல்லிட்டு அவங்க உங்க லொகேஷன் கேட்டு அதில் வச்சு விட்டுருவீங்க இல்லைங்களா? சரிங்கம்மா, வரவங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர் இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய இதுல இருந்து கொண்டு வாங்க பப்பீஸ். ஓகே. ஸோ இவங்களை கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீல் மற்ற டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக நம்பர் போயிருக்கும். சொன்ன டைம்ல நேர்லயோ இல்லை ஆன்லைன்லயோ கண்டிப்பா ட்ரை பண்ணி வாங்கி பாருங்க. ஒரு நல்ல ஒரு பிரீட் வேணும், ஒரு ஸ்மால் சைஸ் பிரீடு, சின்னதுல இருந்து எப்படி பெருசா இருக்கு அப்படியே இருக்கணுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பிரீட்ஸ்ல போங்க. ஒரு இண்டோர் பெட் என்ன போங்க. நீங்க வெளியே போறப்ப எனக்கு அதிகமா டிராவல் இருக்கும், கையில இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த குட்டியான பட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங் வேற பார்க்குறேன். இது பாய்சனி எஃப்எம் தான். பாய் சொல்லுங்க. பாய்.